நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நியாயமான கேள்வியை கேட்டிருப்பாப்ல. அந்த கேள்வி எவ்வளவு நியாயமா இருக்குன்றதை நீங்களே பாருங்க. இந்த 5 வருஷத்தை ஒரு முறை கூட ஆளுநர் அவர்கள் திமுக கொடுத்திருக்கக்கூடிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய உரையை முழுசா படிச்சதே கிடையாது. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமாக முழு உரையும் ஒரு வார்த்தை ஒரு கமா ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட எடுக்காம வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு. என்ன ஒரு லாஜிக். அதாவது டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது அவங்க கொடுத்த உரையில எக்கச்சக்கமான சேஞ்சஸ் கவர்னர் பண்ணியிருக்காராம். இப்போ டிவிக்கு கொடுத்த உரையை கவர்னர் அவர்கள் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாம அப்படியே படிச்சிட்டாராம். அப்போ லாஜிக் படி பார்த்தா லாஸ்ட் டைம் நிறைய சேஞ்சஸ் பண்ண கவர்னர் இப்போ சேஞ்சஸ் பண்ணல. இது நாங்கள் உண்மையிலேயே வரவே இருக்கிறோம், நாங்கள் பாராட்டுறோம்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அது எப்படிங்க நாங்கள் கொடுக்கும்போது கரெக்ஷன் பண்ணாங்க, நாங்கள் அதுக்காக போராடி இருக்கோம், இப்போ எந்த விதமான கரெக்ஷன் இல்லாமல் அப்படியே படிக்கிறாப்புல, இதுக்கும் நாங்கள் போராடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்கும் பாஜகவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்ற டவுட் வருதான். இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு. பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதிர்கட்சி அப்படின்னா ஆளுங்கட்சி பண்ற எல்லாத்தையுமே எதிர்த்து கேள்வி கேட்டாதான் நாங்க எதிர்கட்சி. அவங்க நல்லதே பண்ணாலும் சரி அதையும் எதிர்த்து கேள்வி கேட்போண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அது கிடையாது. ஆளுங்கட்சி ஏதாச்சும் தப்பு பண்ணா நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா தான் எதிர்கட்சி. அவங்க மக்களுக்கு பண்ற நல்லதையும் இல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது அதையும் நாங்க எதிர்த்து கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் எதிர்கட்சி கிடையாதுங்க. இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் இங்க இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.